வணக்கம் தம்பி. குறைப்பிரசவம்னா நீங்கள் எதை கேட்குறீங்க? சில பேர் கொஞ்சம் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இல்லை அவங்கள கேட்கலீங்க. அது எந்த கேஸ் யாரை சொல்கிறீங்க? இந்த நல்லாவே இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்கள வந்து குறைப்பிரசவத்தில் பிறந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுது. சில பேர் படிச்சிருப்பாங்க, நல்ல மேஜர் ஆனவங்க என்ன சொல்கிறது, 18 வயசு முடிஞ்சு 22 வயசு நல்ல அந்த 7 வயசும்பாங்க. சிலது எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாம கொஞ்சம் அரைகுறையாக செய்வாங்க, அரைகுறையாக பேசுவாங்க, டக்குன்னு அவசரப்பட்டு சில விஷயத்தை செய்வாங்க. அவங்கள வேணால் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? இப்போ இன்றைக்கி உலகத்தில் 750 கோடிக்கு மேலே 750 கோடிக்கு மேலே மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே குறைப்பிரசவம் தெரியுங்களா? ஆண் பெண் எல்லாருமே. சரி, அது தெரியுங்களா? தெரியாது. எப்படி? ரைட்டு. இந்த டார்வின் தியரி, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படி இப்படிம்பாங்க, நிறைய கதை. அது மனித பரிணாம வளர்ச்சி, அது லட்சக்கணக்கான ஆண்டுகளில் போகிற விஷயம். ஆனால் நான் சுருக்கமாக வரேங்க, இது நேரம் கம்மிங்கிறதுனால. மனிதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து உமாபதினு ஒருத்தர் கூட பேட்டி கொடுத்துருப்பார். அந்த கட்டை விரலும் இந்த முதுகெலும்பு மட்டும் மற்ற மிருகங்களை காட்டி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி. அது இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குது. இது அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் சொன்ன விஷயம். மருத்துவ அறிவியலாளர்களும் அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். மனிதனுக்கு எல்லா மிருகங்களுக்கு பாருங்க இப்படி கிடைமட்டமாக இருக்கும் முதுகெலும்பு. மனிதனும் ஒரு வேணும் மிருகம்தான். அதை குரங்குலேருந்து வந்தால் குரங்குதான் மனுஷனாக மாறினது, அது தப்பு. ஒரு சின்ன வித்தியாசம். குரங்கை போல இருந்தவன் மனிதன். இப்போ நாய் குடும்பம், பூனை குடும்பம், இப்போ தாவரத்தில் சில இந்த என்னமோ சொல்லுவாங்க, நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது அந்த வகை குடும்பம். இந்த குடும்பங்களில் பொட்டானிக்கலில் வரும் இத்தனை தாவரம் இருக்குது அப்படிவாங்க. பூனை, நாய், சிங்கம்ங்கிறது அது ஒரு பூனை குடும்பம்பாங்க. அது மாதிரி இந்த குரங்கு குடும்பத்தில் ஒரு வகையான குரங்குன்னே சொல்லலான்னு வைங்க. குரங்குலேருந்தே மனுஷன் வந்தேன்னா இப்போ குரங்கையே மாற மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மனிதனுடைய ஸ்பெஷல் வந்து இந்த முதுகெலும்பு. அதனாலே நம்ம குரங்கு மாதிரி குரங்குலேருந்து தாவரமே மனுஷன் தாவிட்டே இருக்கா. இன்றைக்கி கட்சி தாவரவாங்க நிறைய பேர் நினச்சோம், இன்றைக்கி ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சின்னு. ஏன்னா வடக்கு ஒரு ஆள் ஒரே நாளில் 3 கட்சி மாறினாராமா. என்ன ஆயாராம் காயாராம்னு. அதுலேருந்தே சட்டத்தை கொண்டு வந்தாங்களாமா பார்லிமெண்ட்டில் ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி மனுஷன் தாவர அந்த குரங்கு மாதிரி ஒரு தாவர புத்தி இருக்குது. சரி, அதை விடுங்க. நீங்கள் குறைப்பிரசவம் கேட்டீங்களா? ஆட்டிசம் பாதிக்கப்பட்டது மூளை வளர்ச்சிக்கிறோம், அது பாவம். அது அவங்கள பற்றி பேசக்கூடாது, அதுக்கு அறிவியல் காரணம், அது மருத்துவத்தை கேட்கணும். நான் படித்த புத்தகங்கள் சொல்கிறேன் என்னன்னா, 4 காலையும் நடந்திருக்கேன் மனுஷன், அவனால் 2 காலையும் நடக்க முடியும். இதை வெர்டிக்கலாக இருக்குது முதுகெலும்பு, அது ஒரு சிறப்பு மனிதனுக்கு. இந்த மனிதனை குரங்கை போல் இருந்த மனிதனுக்கு பாருங்க. இன்னொரு சிறப்பு இந்த கட்டை விரல். எல்லா மிருகத்துக்கும் இப்படி தான் இருக்கும். எல்லா மிருகம் பாருங்க, நீங்கள் எந்த மிருகம், மனித மிருகத்தை தவிர மிச்சம் எல்லா மிருகத்தையும் எடுத்துக்க. சொல்கிறது தப்பாக நினைக்கிறாங்க, நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். இப்படி தான் இருக்கேன். மனிதனுக்கு மட்டும் இது இப்படி 90 டிகிரியில் இந்த ஒரு கட்டை விரல் இப்படி தனியாக இப்படி வரும், இப்படி போகும். இதனால தான் அது எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தா, கவி எடுக்க ஆரம்பித்தா, எழுத ஆரம்பித்தா, கல்லை செதுக்க ஆரம்பித்தா, ஆயுதங்களை கையாளத்தா, கல்லை கையாளத்தில் தெரிஞ்சா, நிறைய விஷயங்கள் சாய்ச்சான். இன்னொன்று பிறகு மூளையில் அந்த அந்த நிறைய சிம்பன்சி, உராங்குட்டாங், மனித வளர்ச்சியாகி ஒரு 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க நியாண்டர்தாலும் ஒரு வகையான குரங்கு இருந்தது. அதையும் மனிதனை போல குரங்குன்னு சொல்லலாம். ஆனால் அது இந்த மனிதனாக மாறிய குரங்கு இருக்குல்ல, இது சில கற்பனை இதெல்லாம் சொல்லும். அது இருக்குது, இது இருக்குது, பேய் இருக்குது, பூதம் இருக்குன்னு சொல்லும். ஆனால் அந்த நியாண்டர்தாலும் பேய் பூதத்தெல்லாம் நம்பலை, கற்பனையை நம்பலை, ப்ராக்டிக்கலாக எதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அது கற்பனையாக இருக்கிறது, மாயமந்திரத்தை நம்பாதனாலே என்னமோ அந்த இது இன்னும் அழிஞ்சு போச்சு. இது அறிவியலாளர்கள் சொல்லலை, என்ன நான் இப்படி நினச்சிக்கிட்டேன். இவன் அது இருக்குது, இல்லாத இருக்குது, நெருப்பை பார்த்து அவனை கண்டுபிடிச்சா, நீரை பார்த்து, ஆகாயத்தை பார்த்து ஒன்றுனே சாமினா, அதுக்கு பிறகு கல்ல சாமினா, வராது சாமினா, முன்னோர்களை வழிபடுறது நீத்தார் வழிபாடுங்கிறது அது தப்பு இல்லை. அது நம்ம தமிழ் பண்பாட்டிலே இருக்குது. ஒரு வீரனுக்காக, ஊருக்காக வீரப்பட்ட வீரனுக்காக உயிரை பண்ண வச்சவனுக்கு, ஒரு பெண்கள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பெண்ணுக்காக வீட்டு பெண் தெய்வம்னு நிறையா இருக்குது. அப்படி ஒரு தெய்வத்தை வழிவிடலான்னு வைங்க. ஒரு நல்ல நாட்டுக்காக ஊருக்காக வளர்ந்த தலைவரை வழிவிட அவர் தெய்வமாக வழிவிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது நிறைய மூடநம்பிக்கை. அந்த மூடநம்பிக்கையை நம்பாத இந்த என்ன சொல்கிறது,
இந்த நியாண்டர்தால்ங்கிற ஒரு வகையான குரங்கு அழிஞ்சே வச்சுக்கிறாங்க. அது நியாண்டர்தால்னு ஏன் பேர் வச்சுன்னா ஜெர்மன் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்களாமா, அந்த இடத்துக்கு பேராமா பள்ளத்தாக்கு. இந்த ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது மனிதனா மாறின ஸ்டேஜில் வந்தது. இந்த மனித குரங்குக்கு அந்த மூளையில் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. அது டீட்டெயிலாக உங்களுக்கு மருத்துவத்தை வளர்க்கணும் பாருங்க. ஏன் குறைப்பிரசவங்கிற விஷயத்துக்கு வரேன், அது நான் சொல்லவே இல்லைல்ல. 4 காலில் நடந்துக்கிட்ட குரங்கை போல இந்த மனிதன் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண, மழை பெய்யுது, மழை இல்லை, தனக்கான தீனிகள், பழங்கள், கொட்டைகள், காய்கறிகள், அந்த என்ன ஆம்னி ஓரசுமாங்க எல்லாத்தையும் திங்கும். என்ன விஜய் சைவத்துக்கு மட்டும் திங்கிறதுக்கு ஒரு பேர், இது ஆம்னி ஓரஸ் எல்லாத்தையும் திங்கக்கூடியது. அது தனக்கு தீனி எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே 2 காலையும் நடக்கும், 4 காலையும் நடக்கும். இப்படியே நடந்து நிமிந்து போக ஆரம்பிச்சது. இப்படி எட்டி பறிக்க, காய்கறி பறிக்க, கிழங்கு வகையில் பறிக்க பறிக்க, அப்படியே நடக்க நாள் பட சீதோஷ்ண நிலை மேலே முடிகள் குறைய, சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை, தட்பவெப்பநிலை, ஆர்டிக் பிரதேசம், அண்டார்டிகா பிரதேசம், நம்மளது வெப்பமண்டல பிரதேசம், சைனா மாறிடுது, ரஷ்யா மாறிடுது, இப்போ பல இடங்களில் மாறி வரப்போ ரோமங்கள் ஊற்றிடுது. உதாரணத்துக்கு ஒரு சொல்ல, இந்த பின்பக்கம் ஒரு எலும்பு இருக்குது தெரியுங்களா தம்பி உங்களில், இந்த 2 இந்த புட்டத்துக்கு நடுவில் குத்து, அது அந்த வால் இந்த கடை அடையாளம் சொல்கிறாங்க. ஆய்வாளர்கள் தான் கேட்குறேன், ரொம்ப டீலர்னா. இதெல்லாம் வச்சு தான் குரங்கை போன்ற ஒரு வகையான ஒரு உயிரினத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியில் வந்தான் மனிதன். இப்போ அதான் இப்படி இருக்கிறவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பெண்களுக்கு பெல்விக்கல் பவுனும்பாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், காலைல 10 மணிக்கு கூட தூங்க, 11 மணிக்கு கூட தூங்குவேன். செகண்ட் ஷோ போய்ட்டு வேலை பார்த்துட்டோம், முடிச்சிட்டோம். என்ன அது வரலும் டாய்லெட்டு ஒன்றுக்கு வராது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அந்த 2 பாத்ரூமோ 1 பாத்ரூமோ வராது. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு, ஏன் அந்த உள்ள ஒரு கரு உருவில் நம்ம தாய்மை அடைகிறவங்களுக்கு, நம்ம பெண்களுக்கு அது வளர்ச்சியாகிய எடை கூட இப்படி இருக்கிற ஒரு இப்படியே நடக்குதா. அது குரங்காகவே இருந்தப்ப முழு வளர்ச்சி ஆச்சாமா. நீங்கள் பாருங்கள், மிருகங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள், குட்டிகள், நாய்க்கு பிறக்கிறது, சிங்கத்துக்கு பிறக்குது, பன்னிக்கு பிறகு, ஏன் அவ்வளோ பெரிய உருவம் யானைக்கு பிறக்கிறது கூட பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா முழு வளர்ச்சியை பிறக்குது. இது நிமிர்ந்ததுனால அது வெயிட்டை அமுக்கி, நான் அதுக்கு கொஞ்சம் அசிங்கமான உதாரணம் தான். காலையில் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் டாய்லெட் ஒட்டுக்கு போயிடுறோம்ல, அந்த வெயிட் இறங்கி. ஆனால் எல்லா மிருகங்களுக்கும் பனிக்குறவுன்னு உடையணும். இவங்களுக்கு முன்கூட்டியே உடைஞ்சு முழு வளர்ச்சி அடையாமல் நீங்கள் நான் உலகத்துக்கு எல்லா மனிதனும் பிறந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது முழு வளர்ச்சி அடையாமல் அந்த எடையை வெயிட்டு அமுக்கி, அது என்ன சொல்கிறேன் சிறிதாக வருது. நியூட்டன் விதின்னு வச்சுக்கிறோம், கீழ் நோக்கி தள்ளுது. நியூட்டன் விதி மாதிரி வெயிட்டு தள்ளி சீக்கிரம் பிரசவம் ஆகிடுது. ஒரு 15 மாதம் 20 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டியவன் குழந்தை முழு வளர்ச்சியாக கீழே வந்துடுது. அதனால தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சாப்பிட்றதுக்கு, திங்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தாயோட உதவியோ தந்தையோட உதவியோ யாரும் இல்லாதவங்களுக்கு நம்ம மறைந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்த தொட்டில் கொள்கை திட்டமோ, இல்லை யாரோ தூக்கிட்டு போய் வளர்க்குறதோ, குப்பை தொட்டில் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. யாரோ தூக்கி வளர்த்ததே வளர்க்க முடியும். ஒரு 2 வருஷம் 2 வயசு 4 வயசு வரலாம். ஆனால் மிருகங்கள் தன்னால் நடக்குது. அதனால தான் மனிதனை யாரையும் பார்த்து குறைப்பிரசவம் கிண்டல் பண்ணக்கூடாது. 750 கோடி ஜனமும் குறைப்பிரசவம் தான். இதுதான் உண்மை. புரியுதா தம்பி? வணக்கம் தம்பி.